ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அவரது மரணத்தில் மர்மம் இருக்கிறது என பேசி வந்தார் நாஞ்சில் சம்பத். இதைத் தொடர்ந்து சசிகலா தரப்பில் நாஞ்சில் சம்பத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சசிகலாவை நேரில் சந்தித்து அவரது சாசனத்தை தமிழகம் முழுவதும் பரப்புவேன் என முழங்கினார் சம்பத். இந்த சந்திப்புக்கு முன்னதாக நாஞ்சில் சம்பத் சென்னையில் தங்கியிருந்த விடுதி வாடகை உள்ளிட்டவை ரொக்கமாக செலுத்தப்பட்டது. சசிகலா சிறைக்கு போன நிலையில் ஓபிஎஸ் பக்கம் நாஞ்சில் சம்பத் போவார் என கூறப்பட்டது. திடீரென தினகரன் புகழ் பாட துவங்கினார் நாஞ்சில் சம்பத். இந்த துதி பாடல்கள் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம் கடும் எரிச்சலை தான் ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் நீதிமன்ற படிகளேறும் டிடிவி தினகரன் காலம் தந்த தலைவன், திராவிட இயக்கத்தை பாதுகாப்பவர் என்றெல்லாம் ஓவராக கூவியதும், தினகரனை புகழ்வதற்காக மக்கள் காரி உமிழ்ந்தால் துடைத்து கொள்வேன் என பேட்டியளித்ததும் தான் தாமதம். சமூக வலைத்தளங்களில் நாஞ்சில் சம்பத் இன்றும் நாரடிக்கப்பட்டுதான் வருகிறார். இப்போது சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் தமிழறிஞர் கோட்டாவில் நாஞ்சில் சம்பத்துக்கு அரசு வீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாம். சொந்த லாபங்களுக்காக குற்றவாளிகளை கூட துதிப்பாட தயங்காத நாஞ்சில் சம்பத்துக்கு அது எப்படி தமிழறிஞர் கோட்டாவில் அரசு வீடு ஒதுக்க முடியும் என்பதுதான் மக்களின் கேள்வி. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.